TTHD நேயர்களுக்கு அந்த அன்பான வணக்கங்கள். மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவும் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒருவரை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். அவரை நான் உங்களுக்கு யாருன்னு நான் இப்போ பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேன். அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் யோசிப்பீங்க, இவர் எங்கேயோ கண்டிருக்கிறோமே, இவர் கட்டாயம் தெரியுமேன்னு நீங்கள் யோசிப்பீங்க. அவளுக்கு அவர் ஒன்றும் சேஞ்ச் ஆகையில் 99லேருந்து நீங்கள் உங்களுடைய திரைகளில் கண்டிப்பாக இவரை பார்த்துருப்பீங்க. அவர் யாருன்னு நான் ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்குள்ள நீங்களே கண்டுபிடிங்க. அடுத்ததாக எங்களுடைய கிருபா கிருஷ்ணன் அவர்கள் ஈஸி ஹோம் ஒரு பிரபல பிஸ்னஸ் மேன்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு புதிய ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறீங்க. அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போகிறோம். அண்ட் another person to introduce ஜூடியா புதுசாக பேரே மாற்றிவிட்டேன் பார்த்தீங்களா. புதிய முகங்களை நீங்கள் கொண்டு வரீங்க. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் பேர்களை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அது அவ பற்றியும் நாங்கள் இன்னும் கதைக்க வேண்டி இருக்குது. பட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யூ கிருபானா. என்னென்னா உங்களை வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் வந்து இந்த EZ24 நியூஸ் என்ற ஒரு நியூஸ் வெப்சைட்டை வந்து நடத்தி கொண்டு வரீங்க. அதை வந்து நடத்தணும் என்ற ஒரு யோசனை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? கடந்த 20 வருடங்களாக நான் வர்த்தகத்துறையெல்லாம் இங்கே கடை இறக்க முடியும். 2 நாளாக அநேகமாக எல்லா நிகழ்வுகளுக்கும் ஆதரவு கொடுக்கணும் நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு ஒன்று தெளிவாக நினைக்கிறேன் என்னென்றால் இந்த வெப்சைட், அதாவது இந்த ஊடகம் வந்து நல்ல ஒரு ஆயுதம். அப்போ அதுதான் அந்த ஊடகத்தை கையில் எடுத்து மக்களுக்கு நல்லது செய்யணும், உண்மையாக இருக்கணும், ஒரு நடுத்தரமாக இருக்க வேண்டக்காக தான், நியூட்ரலாக இருக்கணும் வேண்டக்காக தான் இந்த ஊடகத்தை ஆரம்பித்தேன். அப்போ மனசில் பட்டது சரியான விஷயம் சரியாக செய்யணும், அதான் இந்த ஊடகத்தை ஆரம்பித்தேன். அப்போ தான் இப்போ இந்த நிகழ்ச்சி இப்படி ஒன்று செய்து ரெக்கக்னிஷன் தேவை. நாட் ஈவன் 1 இயர், போன ஏப்ரலில் ஆரம்பித்தது EZ21.com. ஆல்ரெடி மக்கள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்து விட்டது. சரி, இப்போ உங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வர்த்தகராக உங்களை எல்லாருக்கும் தெரியும். எல்லா நிகழ்ச்சிகளையும் வந்து நாங்கள் உங்களோட முகத்தை கண்டிப்பாக நாங்கள் பார்த்துருப்போம். நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுடைய மக்களுக்காக எப்பயுமே நீங்கள் கொடுத்து கொண்டு வருகின்ற ஒருவர் தான். இப்பொழுது நீங்களே ஒரு நிகழ்ச்சியை செய்தால் எப்படி என்ற ஒரு யோசனையில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை இப்போ செய்ய இருக்கின்றீங்க. ஸோ அதை பற்றி நாங்கள் இப்போ பேசலாமே. ஸோ நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு உங்களை ஆதரவு கொடுத்துருக்கிறீங்க. எங்களுடைய கலைஞர்களை வளர்க்கணும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் நிறைய விஷயங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து இதுவரைக்கும் நடக்கிற நிகழ்ச்சியோட ஒப்புடைக்க என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது? தேங்க்யூ கிளிப், நீங்கள் என்னுடைய செயற்பாடுகளை பற்றி சொன்னதுக்கு. நீங்கள் என்னடா பார்த்து வந்துக்கிறீங்க, உண்மையை சொல்லிக்கிறீங்க. நான் சொல்கிறோம் நீங்கள் சொல்கிற நல்லது தானே. நன்றி. அதற்கு உண்மையில் இத்தனை நிகழ்வுக்கு போயிருக்கிறேன். ஒரு வித்தியாசமாக செய்யணும். முக்கியமாக எங்கள்ட கலைஞரை வளர்க்கணும். டிடி போல் டிடி எனக்கு தெரியும். எங்கள்ட கலைஞர் வளர்க்குறதுல ராஜியக்கா வந்து முன்மேற்கன்னு தெரியும். அதே போல் எங்கள்ட கலைஞரை வளர்க்க மாட்டாங்க. மேடைக்கு மேடை எவ்வளோ நிகழ்வுகளை கூறுகிறார்கள். எங்களுடைய கலைஞர் வளர்க்கணும் செயற்பாடு காணவில்லை. அதான் முதல் முறையாக தமிழ் கலை மன்றம், எங்களோட மக்களுடைய தமிழ் கலா மன்றம். அதே மாதிரி ஆகாஷ் எங்கள் வீட்டு பிள்ளை, ரைட். மற்றும் மெகாட்டிவ்னஸ் கூட இங்கே உள்ள முன்னணி கலைஞர்கள் மற்ற கலைஞரை இணைத்து தான் செய்ய போகிறோம். பட் இங்கே உள்ள டான்ஸ் டீச்சர்ஸ் 3 முக்கியமான டான்ஸ் டீச்சர் மேலே டான்ஸ் இருக்கிறது. பட் ஸ்டாண்டப் காமெடியும் இருக்குது, அதில் இருக்குது. ஆனபடியால் இந்த நிகழ்ச்சி வித்தியாசமாக இருக்க போகுது. அது 5 மணிக்கு செய்ய துவங்கிடுவோம். மக்கள் வந்தால் நிச்சயமாக சந்தோஷமாக சிரிச்சு கொண்டா வீட்டை போவார்கள். அவ்வளோ ஒரு மாற்றமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்க போகுது. சரி, நீங்கள் இப்போ ஒரு முக்கியமான பேரை ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டுட்டீங்க. ஸோ நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த அவர் பெர்ஃபெக்ட் ஹேர், பெர்ஃபெக்ட் ஸ்கின் எல்லாம் பார்த்தாலே ஒரு ஹீரோ மாதிரி ஒரு இதில் இருக்கிறாருன்னு நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க. ஹீரோ தான் எங்களுடைய ஆகாஷ், எங்களுடைய கலைஞர். அதை நீங்கள் குறிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நாங்கள் எல்லாரும் பெருமைப்படுறதே எங்களுடைய ஒரு தமிழர் வந்து இந்தியாவுக்கு சென்று தன்னுடைய கலையை வந்து எடுத்து சென்று தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு ஸ்டாராக அங்கே திகழ்ந்து வருகின்றார். அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த எல்லா நிகழ்வுகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிட் டவுன் டின்னராக இருந்தால் கூட நாங்கள் தமிழகத்தில் இருந்து தான் ஒரு கலைஞரை கூட்டிக் கொண்டு வர ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் முழுமையாக எங்களுடைய கலைஞர்களை மட்டும் உள்வாங்கி ஒரு நிகழ்ச்சியை செய்யணும் என்று நினைச்சது வந்து மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். எங்களுடைய கலைஞர்களும் அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு இந்த முறை நிறைய சப்போர்ட் கொடுக்க வேண்டிய ஒரு கடமையில இருக்கிறாங்க. கண்டிப்பாக. சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நேரடியாக. சந்தோஷம், முதல்ல நீங்கள் எங்களோட இன்றைக்கு இணைந்து கொண்டதில்ல. நீங்கள் வந்து நிறைய இவ்வாறான நிகழ்வுகளுக்கு போனது இல்லைன்னு நான் நினைக்கின்றேன். இது முதல் தடவைன்னு நான் ஆக்சுவலி கனடாவுக்கு வந்து இந்த மாதிரி ஷோக்கு நான் வந்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் ஹீரோவாக நடித்த குருதேவா படம் ரிலீஸ் ஆன டைம் ஒரு டிவி சேனல், அது இப்போ ஞாபகம் இருக்குது எனக்கு, அந்த டைமில் ஃபேமஸ் அந்த டிவி சேனல். அந்த டிவி சேனலுக்கு இன்டர்வியூ பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். தென் அதுக்கப்புறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் என் ஃபேமிலி, இப்போ கிருபா எனக்கு கொண்டு விட்டாங்க. கிருபா மாதிரி எனக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க சொந்தக்காரங்க. அவங்க ஃபங்க்ஷன்ஸ் கூட கூப்பிட்டு இருப்பாங்க. ஷூட்டிங் பிஸியாக வர முடியாமல் போயிட்டு இருந்துச்சு.
பட் இந்த தடவை எப்படின்னா கிருபா எடுத்திருக்க இந்த முயற்சி வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி. ஸோ நான் கட்டாயம் வேணும்னு சொன்னேன். ஸோ அதனாலே நான் இப்போ நடிச்சிட்ருக்க படத்தோட ஷூட்டிங்கை நிறுத்தி வந்து என்னோடய சப்போர்ட்டுக்கு வந்திருக்கேன் நான். சரி, இப்போ நீங்கள் நடிச்சு கொண்டிருக்கிற இந்த படத்தை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ நடிச்சிட்ருக்க படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு பேங்காக். அதை தியாகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் காமெடியன்ஸ். ஏன்னா அந்த மாதிரி ஃபேஸை பார்த்தாலே ஆடியன்ஸ் உள்ள வர்றதுக்கு ஏற்ற மாதிரி காமெடியன்ஸ். இப்போ யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன், பவர் ஃபாஸ்ட், நம்ம பவர் ஸ்டாரு, தென் கும்கி அஸ்வின், சாம்ஸ், ஸோ எல்லாருமே, அப்புறம் ரோபோ சங்கர், நிறைய ஒரு காமெடி டீமோட ஒரு கிளாமர் ஒரு 4 ஹீரோயின்ஸ். அண்ட் நான் பண்ணுற கேரக்டர் கூட ஒரு வித்தியாசமான கேரக்டராக இருக்கும் இது வரைக்கும். அதாவது நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க ஒரு சிஐடி ரோல். ஆனால் இதில் வந்து வித்தியாசமாக ஒரு சிஐடி வந்து எப்படி அவன் தான் அந்த சிஐடின்றது வந்து ஆடியன்ஸுக்கு தெரியும், அந்த கேரக்டர்ஸுக்கு தெரியாது படத்தில். பிகினிங்லேயே ஆடியன்ஸ் தெரிஞ்சிடும் ஹீரோ வந்து ஒரு சிஐடியான்னு. ஆனால் அவன் சொல்ல முடியாமல் எப்படி தவிக்கிறான், எவ்வளோ கஷ்டப்படுறான்றது தான் கதை. நல்ல ஒரு ஜாலியாக பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆக்சுவலி அந்த ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி வச்சது டைரக்டர் பிரபு சாலமன். அது வந்து அங்கே ஒரு 1 வீக் ஷூட்டிங் சென்னை நடந்துச்சு. அப்புறம் ஒரு 1 வீக் பேங்காக்கில் நடந்துச்சு ஷூட்டிங். அங்கேருந்து இந்த ப்ரோக்ராமுக்காக பிரேக் எடுத்து வந்திருக்கோம். இங்கேருந்து நான் லண்டன் போய் அங்கே கிறிஸ்மஸ் நியூ இயர் முடிச்சுட்டு மறுபடியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஆல்ரைட், சரி. இப்போ எனக்கு வந்து உங்களை இப்போ மீட் பண்ணுற வாய்ப்பு இன்றைக்கு தான் கிடைச்சிருக்கு. அதனுடைய நான் பல வருஷத்துக்கு முதல் நடந்த விஷயங்களையும் நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கடமை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. அதாவது இங்கே நிறைய வளர்ந்து வருகின்ற கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அதாவது அது ஒரு 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 மூவி எடுக்கிற ஒரு கலைஞர்களாக இருக்கலாம், ஒரு நடிகர்களாக இருக்கலாம், இயக்குநர்களாக இருக்கலாம். நீங்கள் எல்லாவற்றையும் வந்து நீங்கள் சாதிச்சு கொண்டு வந்திருக்கிறீங்க. ஒரு பெரிய பாதை உண்டு. ஸோ நீங்கள் தமிழகத்துக்கு சென்று ஒரு இலங்கை தமிழராக அங்கே சென்று இவ்வளத்தையும் சாதிக்கிறேன்னு வந்து ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயமா தான் அந்த காலத்தில் அது கட்டாயம் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இசைத்துறையில் பார்க்கும்போது, இசையமைப்பாளர்களை பார்க்கும்போது எங்களுடைய நிறைய கலைஞர்களை வந்து உள்வாங்கி அவர்களுடைய பணியாற்றி கொண்டிருக்கணும். ஆனால் அந்த காலத்தில் அது மிகவும் ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அந்த எவ்வளோத்துக்கு நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க என்றது வந்து வெளியில் நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லலாம். என்ன, நீங்கள் தமிழில் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறீங்க, கன்னடா, தெலுங்கு, மலையாளம் கூட நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க, ஈவன் ஹிந்தி ஃபிலிம்ஸில் கூட அப்பியரன்ஸ். எனக்கு என்னென்னா தமிழ்லேயே நான் ஃபுல்லாக ஆக்ட் பண்ணியிருந்தா கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த ஃபஸ்ட் படம் ரோஜாவனத்தில் எதுக்காக என்ன செலக்ட் பண்ணாங்கன்னா அந்த கதைக்கு அப்படி தேவையாக இருந்துச்சு, ஒரு கேரக்டர், ஃபாரின் ரிட்டன் கேரக்டர் தேவையாக இருந்துச்சு. ஸோ நான் அப்போ தான் என் டிகிரி முடிச்சுட்டு போயிருந்தேன் கேஷுவலாக, அவங்களுக்கு கேரக்டர் இருந்துச்சு, செலக்ட் பண்ணாங்க. ஆனால் நான் இப்போ இத்தனை வருஷம் 99 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரை நான் வந்து நடிச்சிருக்கிறதுக்கு காரணம், மெயின் ரீசன் என்ன, எனக்கு தெலுங்கில் கிடைச்ச சக்ஸஸ். ஸோ அந்த தெலுங்கில் சக்ஸஸ் கிடைச்சதால் என்னை வச்சு படம் பண்ண 2 லாங்குவேஜ் பிஸ்னஸ் வந்துச்சு. அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா ரோஜாவனம் படம் பண்ணேன். ரோஜாவனம் படத்துக்கு அப்புறம் நான் தெலுங்கில் போய் ஆனந்தம் அந்த படம் ஹீரோவாக பண்ணி பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அங்கே தான் தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இடையில வந்து ரோஜா கூட்டம் பண்ணேன், செகண்ட் ஹீரோவாக பண்ணேன் ஸ்ரீகாந்த் கூட. தென் நான் மறுபடியும் ரீஎன்ட்ரி தமிழுக்கு அப்படின்னா நான் தெலுங்கில் நடித்து சூப்பர் ஹிட்டான அந்த ஆனந்தம் படத்தை தமிழில் ரீமேக் பண்ணாங்க, இனிது இனிது காதல் இனிதுன்னு சொல்லி. அந்த டைமில் ஒரு டாப் டைரக்டர் சக்தி சிதம்பரம், அவர் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக், பாலசுப்ரமணியம் கேமராமேன், அண்ட் வடிவேலு த்ரூ அவுட் காமெடி, சிம்மன் ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு என்ட்ரி. ஸோ அந்த படம் பண்ணும்போது எல்லாருக்கும் என்னன்னா, அப்புறம் அந்த படத்துக்காக, ஆனந்தம் படத்துக்காக அதே டைம் எனக்கு இந்த சவுத் இண்டியன் இது இருக்குது, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். அதில் வந்து தெலுங்கு கேட்டகரிக்கு நான் நடித்த படம் ஆனந்தம் பெஸ்ட் ஃபிலிமும் எனக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் கிடச்சிச்சு. ஸோ எல்லாருக்குமே என்னென்னா அது எங்கே நடந்துச்சு, சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு, அது சென்னையில் நடந்துச்சு, சென்னை நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில். ஸோ இவனுக்கு இந்த பையனை வச்சு பண்ணால் 2 லாங்குவேஜ் பிஸ்னஸ் இருக்குன்றதால எனக்கு தொடர்ந்து ராமகிருஷ்ணா பெரிய படம், காதல் கோட்டை பண்ண அதே டீம் என்னை வச்சு ஹீரோவாக பண்ணாங்க. தென் அமுதே எழில் டைரக்ஷனில் ஹீரோவாக பண்ணேன். தென் செவ்வேல் நான் ஹீரோவாக பண்ணேன், எனக்கு அப்பா ராஜ்கிருஷ்ணன் பண்ணார், காற்றுள்ளவரை, கிச்சாஃபீஸ் பண்ணார். எல்லாமே வந்து அப்படின்னா இந்த மெயின் எனக்கு கண்டினியூ எப்படி அந்த படங்கள் அமைஞ்சிச்சுன்னா தெலுங்கு படத்தில் தான். இல்லைன்னா கஷ்டம். இல்லைன்னா நான் அந்த ஒரு படம் ரோஜாவனம் படத்தோடைய திரும்பி லண்டனுக்கு வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பண்ணியிருக்க வேண்டியதான். அந்த தெலுங்கில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சன்ற வந்து அது எங்கள் அப்பா அம்மா பண்ண புண்ணியம் என்னவோ, அட்ஸ் காட்ஸ் கிரேட். ஏன்னா அதனால தான் எனக்கு அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் தமிழில் வந்துச்சு. நான் நடித்த படங்கள் எல்லாமே வந்து பெரிய படங்கள் தமிழில். இதனால் என்ன, அந்த படங்கள் வந்து தெலுங்கில் வந்து தமிழில் பெருசாக ரீச் ஆகி கூட அந்த படம் தெலுங்கில் டப்பிங் பண்ணி நல்லா போச்சுது. ஸோ அதான் என்னோட லக். வாவ், ஓகே, சரி. இப்போ இந்த விஷயத்தை உங்களோட கதைக்கலாம். இப்போ ஜெய ஆகாஷ் அவர்கள் எங்களோட பகிர்ந்து கொண்ட இந்த விஷயம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது.
இப்போ இங்கே இருக்கிற கலைஞர்களை வந்து நிறைய பேர் வந்து ஒரு சீரியஸாக எடுக்கிறதில்ல. ஏதோ பாடுறாங்க, ஏதோ டான்ஸ் ஆடுறாங்க, ஏதோ படம் எடுக்கிறாங்க, ஏதோ நடிக்கிறாங்கன்ட்டு அதை சீரியஸாக எடுக்கிறதே இல்லை. ஆனால் ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு கலைஞர் வந்து இங்கே இருக்கிற கலைஞர்களும் அங்கீகாரம் கொடுக்கும்போது, இல்லாட்டி அவர்களை தங்களுடைய ப்ராஜெக்டில் உள்வாங்கும் போது தான் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. இது எப்போ மாறும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இனி மாற போகிறது easy20news.com மாற போகிறது ஸ்லோலியாக. ஏன்னா ஆகாஷ் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு, இல்லை வேற சொல்லிக்கிறாரு. இப்போ இந்த நிகழ்வுக்கு இங்கே உள்ள கலைஞர் எல்லாரையும் வேற சொல்லிக்கிறாரு. தன்னால் இயலக்கூடிய உதவி. நான் வந்து இதுக்கு முதல்லையே ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் இப்போ ஒரு 14 இயர்ஸாக வந்து தொடர்ந்து நடிச்சிட்ருக்கேன். இப்போ இவ்வளோ டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆட்கள் நிறைய பேர் கனடாவிலேருந்து, லண்டன்லேருந்து, எங்கெங்கேருந்தெல்லாம் வர்றாங்க, வந்து படம் எடுக்கிறாங்க. படத்தை ரிலீஸ் பண்ணக்கூட முடியாமல் தமிழில். ஏன்னா தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் இல்லாட்டி ரிலீஸ் பண்ண முடியாது, தியேட்டரே கொடுக்க மாட்டாங்க. நானே இப்போ ஒரு படம் என் ஃப்ரெண்ட் ஒரு இன்னொரு ஸ்ரீலங்கா நடித்த படத்துக்காக கேட்டு பார்த்தேன் என்னோடய இன்ஃப்ளூயன்ஸில். ஏன்னா என் படம்லாம் போடுவாங்க தியேட்டரில். கேட்டால் அவங்க ஒன்று தான் சொல்லிட்டாங்க, நீங்கள் பணம் கொடுத்தா கூட சார் எங்களால் போட முடியாது அவங்க படத்தையெல்லாம். ஏன்னா நியூ ஃபேஸை போட்டால் எங்கள் தியேட்டர் அடிபட்டுரும். ஏன்னா அவங்களுக்கு வேல்யூ இருக்குது. அதே ஆகாஷ் சார் நீங்கள் நடிச்சிங்கன்னா ஓகே, உங்கள் படம்லாம் எங்களுக்கு தெலுங்கு படம்லாம் கூட நல்லா போயிருக்கு, எங்களுக்கு ஓகே. மற்ற படத்துக்கு கேட்காங்க, கையெழுத்து கும்பிட்றாங்க. ஸோ அப்போ என்னென்னா எங்கள் ஆக்கள் வந்து நிறைய பேர் வந்து விஷயம் தெரியாமல் பண்ணி கோடிக்கணக்கில் வந்து வேஸ்ட் ஆகி லாஸ் ஆகி போயிட்டாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் சினிமாவுக்கு வரத்துக்கு பயப்படுறாங்க. ஸோ அதனாலே இப்போ என்னால் பண்ண முடியாது தொடர்ந்து. ஏன்னா நான் ரிட்டையர் பண்ணி ஆகணும் சீக்கிரம். இப்போ நான் 40 பண்ணிட்டேன். ஸோ எங்கள் ஈழத்தமிழ் மக்கள் வந்து ஜெயிக்கணும். ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து அதான் என்னோடய மெயின். இது இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி இவ்வளோத்துக்கு வளர்ந்துருக்கேன் மெயின் காரணமே வந்து ஈழத்தமிழர்கள் கொடுத்த சப்போர்ட் தான். கண்டிப்பாக. ஸோ எங்கள் ஈழத்தமிழருக்கு வந்து அதில் வந்து ஒரு பெரிய இதே இல்லை. ஸோ ரெக்கக்னிஷனில் வந்து ஸோ பண்ணி ஆகணுருக்கா ஃபஸ்ட்டாக நான் பண்ண விஷயம் வந்து சாதனை தமிழா இன்னொரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன் லண்டன் UK 2014. ஸோ அங்கே நான் பார்க்கும்போது சில டேலண்ட்ஸ் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நான் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்தியாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்ன தெரியும், எங்கள் பசங்களால் பண்ண முடியும், நல்லா கேமரா ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்போயே நான் வாக்கு கொடுத்தேன், டெஃபினட்டாக வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணலாம்னு சொல்லி. ஃபஸ்ட் கட்டமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு படம் ஒன்று அவங்க எடுத்த படத்தையே கொஞ்சம் ரீஷூட் பண்ணி தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நான் யாருன்னு சொல்லி ஒரு படத்தை பண்ணி கொடுத்தேன். லண்டனில் எடுத்த படத்துக்கு. தென் இலங்கைக்கு போய் அங்கே ஒரு குரூப் டேலண்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, புலவர் வீடியோ விஷன்னு சொல்லி. ஸோ அந்த புலவர் ரமேஷுக்காக வந்து நான் ஒரு சாங் பண்ணி கொடுத்தேன். என் படத்துக்கு யோகி வீரா படத்துக்காக வந்து ஒரு ப்ரொமோஷன் சாங் பண்ணலான்னு சொல்லி நானே போய் எங்கள் ஊரில் தாவடியில் வந்து ஒரு திருவிழா நடந்துச்சு. ஸோ அப்போ அந்த திருவிழா கிருபாமி இருந்தார். அப்போ அந்த திருவிழா வந்து அவங்கள வர சொல்லி என்ன கொஞ்சம் உதவி பண்ணி அந்த சாங்கை எடுத்து அந்த சாங்கை வந்து என்னுடைய ப்ரொடியூசர்ஸ், எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேருக்கு நானே அவங்களுக்கு அனுப்பி அந்த சாங்ஸை, அப்புறம் அவங்க புலவர் வீடியோ விஷனோட மற்ற சாங்ஸ் அவங்க பண்ணியிருந்தாங்களே அந்த லிங்க்லாம் அனுப்பி பார்க்க வச்சு, அதுக்கப்புறம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசரு அவங்கள தேடி அங்கே இலங்கைக்கு போய் பார்த்து அவங்களுக்கு டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வந்து இப்போ படம் பண்ணுறாரு. ஸோ அதை நான் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்போ கிருபா சொன்ன இந்த இது. ஸோ கிருபா சொன்ன கூட எனக்கு என்னென்னா எல்லாருமே வந்து வீக்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க ஓப்பனாக கனடாவில். ஆனால் யாராவது ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு சிங்கரு, இந்தியாவிலேருந்து அந்த மாதிரி தான் வர்றாங்க ஆக்கள் வச்சு. அப்படி இல்லாமல் ஃபஸ்ட் எங்களுக்கு கிருபா சொன்னா வந்து இப்போ எங்கள் ஆக்கள் மறந்துட்டான் அதாவது வந்து ஒரு இலங்கை தமிழன் வந்து நீ இவ்வளோ படம் பண்ணியிருக்க, இத்தனை படம் 45 படம் நீ ஹீரோவாக பண்ணியிருக்க, உனக்கு நாங்கள் எதுவுமே பண்ணல. ஸோ ஒன்று வச்சு நாங்கள் ஒன்று பண்ணி எங்கள் ஆக்களை இப்போ வளர்கிற மற்ற எழுத்துக்கலைகளையும் கொண்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். இதை சக்ஸஸ் பண்ணி நான் பண்ணுற அந்த ப்ரோக்ராமில் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணேன். சரி ஓகே பண்ணுறேன், நான் எப்படி பிஸியாக தான் பெறேன்னு சொல்லி தான் ஒர்க் கொடுத்தேன். கிருபா டேட்டை ஃபிக்ஸ் பண்ண வந்திருக்கோம். வந்து பண்ணுற இந்த ப்ரோக்ராமை வந்து சக்ஸஸ் பண்ணேன் எல்லாருமே. இப்போ என்னென்னா எனக்கு தெரிஞ்சு கனடா நிறைய பேர் இருக்காங்க, நான் எந்த ஒரு நாட்டிலையும் பார்க்கல இவ்வளோ டிவி சேனல் இவ்வளோ ரேடியோ சேனல் எங்காக்கள் வந்து இப்போ இருக்குது. இங்கே தான் நிறைய இருக்குது. அப்புறம் இங்கே தான் நிறைய பேர் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, படம் பண்ண ஆசைப்பட்றாங்க, டேப் பண்ண ஆசைப்பட்றாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு வாய்ப்பு. ஸோ இப்போ சண்டே வந்தாங்கன்னா மெயினாக வந்து நான் அங்கே டான்ஸ் வந்து ஒரு சும்மா ஆடுவேன், அது பண்ணுவேன். அதை விட மெயினாக நிறைய பேருக்கு இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ அவங்க வந்து எங்கூட வந்து பேசலாம். ஸோ அதுக்காகத்தான் இந்த ப்ரோக்ராமே கிருபா வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. எல்லோரும் இது ஒரு சான்ஸாக எடுத்துகிட்டு வந்தால் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உங்களுக்கு பண்ணுவேன். அதான் ஏன்னா என்னால் வந்து தொடர்ந்து நடிச்சிருக்க முடியாது, நானும் சீக்கிரம் ரிட்டையர் பண்ணி ஆகணும். என்னோட 2-3 இயர்ஸ் ஆக்ட் பண்ணுவேன், அதுக்கு நான் பொலிட்டிக்ஸ் போயிடுவேன். அதான் என்னோட மெயின் இது. நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன் TRS தெலுங்கானா பார்ட்டியில் வந்து நான் தான் ஒன்லி மெயின் இது ஹீரோ. ஸோ என்னென்னா என்னால் தொடர்ந்து நடிச்சிக்க முடியாது, நீங்கள் எல்லாம் வாங்க உங்களை டெவலப் பண்ணி விட்டுட்டு நான் பாட்டு ரெஸ்ட் எடுத்துருவேன். அதான் என்னோட மெயின் நோக்கமே. ஓகே, நான் என்னெல்லாம் கேட்கணும் அது அவர் இந்த மைண்டுக்குள்ளே புகுந்து எல்லாத்தையும் சொல்லிட்டார். எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக கண்டிப்பாக.
சரி இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சினா உங்களுடைய பங்கு இந்த நிகழ்ச்சியில் எவ்வாறாக இருக்க போகுதுன்னு அதுக்கும் நீங்கள் ஒரு ஆன்சர் தந்துட்டீங்க. ஸோ தட்ஸ் வெரி ஆசம். சரி இப்போ இப்போ எனக்கு விளங்குது உங்களோட சொந்தம் என்றதுக்கு அப்பால் இவர் ஏன் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீங்கன்றது வந்து இப்போ முழுமையாக விளங்குது. இப்போ அங்கே ஒரு பெண்மணி வந்து தனியாகவே இருக்கிறார், நிறைய நேரம் கதைக்காம அப்படியே ஒரு வித்தியாசமான நேர் என்னை விட சுகப்பிரிக்கான விஷயமாக தெரியும். சரி இப்போ உங்களோட தான் நாங்கள் அடுத்ததாக பேச போகிறோம் ஜூடியா. இப்போ சரியாக சொல்லிட்டேன். ஓகே பெர்ஃபெக்ட். சரி வணக்கம். சரி இப்போ உங்களை வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ நானே உங்களை இன்றைக்கு தான் நான் நினைக்கிறேன் ஃபார்முலா மீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் நினைக்கிறேன் இந்த ஈஸி என்டர்டெய்னிங் நைட் இது வந்து நீங்கள் இல்லாமல் சரியான முறையில் நடக்குமான்ற ஒரு கேள்விக்குறியில் தான் இருக்குது என்று கிருபா அண்ணா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஸோ உங்களுடைய பங்கு இந்த நிகழ்ச்சியில் எவ்வாறாக இருக்க போகுது என்றதை நீங்கள் எங்களுக்கு ஒருக்கா சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய பங்கு பெரியதாக தான் இருக்குது. அதுக்காக நான் இல்லாட்டி நடக்காததால ஒரு தனி மனிதனின் உழைப்பில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கு. அதற்கு அவருக்கு எங்களுடைய முதல் பாராட்டுக்கள். ஏன்னா கண்டிப்பாக நாங்கள் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் டொரண்டோவில் இருக்கக்கூடிய எல்லா டேலண்டஸில் இருக்கிற ஆக்களில் லைக் யார் யார் பெஸ்ட்டாக பண்ணக்கூடியவங்களோ மெகா டியூனஸாக இருக்கலாம் அரவிந்த் அண்ணா சொல்லவே தேவையில்லை. எல்லாருக்குமே அநேகமாக அவரை தெரிஞ்சிருக்கும். எல்லா பெரிய பெரிய இசை நிகழ்ச்சிக்கும் அவர் மியூசிக் பண்ணியிருக்கிறார். அந்த ஒரு குரூப்போட மட்டும் இல்லாமல் எங்கெங்கே டேலண்ட் இருக்கிறாங்களோ அப்படி நாங்கள் பிக் பண்ணி கலெக்ட் பண்ணி அப்படி ஒன்று சேர்த்து இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ் பண்ணணுங்கிறது எங்களுடைய திட்டம். அதுக்கு ஏற்கனவே நிறைய ஆதரவு எங்களுக்கு கிடைச்சிட்டு அது வகையில் எங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இன்னும் அதிகமான ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்குறோம். மெகா டியூனஸுக்கு அங்கால நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோபி அண்ணா இஸ் அ சிங்கர் ப்ளஸ் வாய்ஸ் ட்ரெய்னர். அவர் வந்து அவர்கிட்ட படிக்கிற நல்ல டேலண்டான பிள்ளைகளையும் இந்த ஷோக்குள்ளே யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதுவும் இன்னொரு நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுடைய கலைஞர்களுக்கு. நடனத்தை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் பரதநாட்டியமும் அதில் இருக்குது. வெஸ்டர்ன் உங்களுக்கு வெஸ்டர்ன் மூவி ஸ்டைலில் டான்ஸ் வேணுமோ அதுவும் இருக்குது. ஸோ நீங்கள் மூவி சேனலில் ஒரு டிவி இப்போ டிவியை ஆன் பண்ணால் நீங்கள் என்னென்ன பார்ப்பீங்க? டான்ஸ் ஓகே, பரதநாட்டியம் பிடிச்சவங்க பரதநாட்டியம், பழைய பாட்டு பிடிச்சவங்க பழைய பாட்டு, புது பாட்டு பிடிச்சவங்க புது பாட்டு. வெஸ்டர்ன் இவர் சொன்ன மாதிரி பிரபுதேவா மாதிரி டான்ஸ் பண்ணணுமா அவங்க அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்த ஒரு கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஷோவில் உங்களுக்காக காத்திருக்குது. ஸ்டாண்டப் காமெடியும் இருக்கு. எங்களோட கலைஞர் மூத்த கலைஞர் கனவு ரவீந்திரனுடைய ஸ்டாண்டப் காமெடியும் இருக்குது. சரி இப்போ எவ்வளோ நேரம் நீங்கள் நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. இப்போ எங்களுடைய வியூவர்ஸ் வந்து கேட்பினா நடக்குதுன்னு சொல்கிறீங்களே, எங்கே நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது, என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு நாங்கள் காய்ச்சிட்டோம். எங்கே நடக்க போகுது? டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் இசைக்கலாமன்றத்தில் சரியா 5 மணிக்கு ஆரம்பிக்க போகுது. ஸோ எல்லாரும் ப்ளீஸ் எல்லாரும் 1120 டாப்ஸ்காட் ரோட்ல அமைய பெற்ற தமிழ் இசை கலாமன்றம் யூனிட் 3. ஸோ நீங்கள் யூனிட் சொல்லல, நான் வேறு பில்டிங் போயிட்டேன் இல்லை நீங்கள் சொல்லல. எங்களுடைய இந்த டிடி கலையகம் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் தான் அது இருக்குது. ஸோ யாருமே இந்த இடம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே இல்லாது. ஸோ சரியா 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகும். நீங்கள் யோசிப்பீங்க ஓகே எல்லாரும் இப்படி தான் சொல்கிறது 6-7 மணிக்கு தொடங்குவீனம்னு. நீங்கள் அடுத்த நாள் வேலைக்கு டைமுக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக 4-4:30 வந்து அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளணும். நீங்கள் முன்னாடி வந்தால் கூட எங்களுடைய ஜெய் ஆகாஷை நீங்கள் சந்திக்கலாம், அவரோட ஒரு செல்ஃபி எடுக்கலாம், நீங்க கனபேரா சேர்ந்து ஒரு குரூப்பையும் எடுக்கலாம். டோட்டலி அப் டு யூ. அது ஞாபகத்துக்கு நன்றி. உண்மையிலே அநேகமான ஷோவில் படம் எடுக்க முடியாது ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இதுங்கிட்ட அப்படி இல்லை. அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டிங்லேயே பார்த்துருப்பாங்க. யாரும் கதைக்கலாம், படம் எடுக்கலாம், வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு உங்களில் ஒரு தண்ணா அவ்வளோதான். ஸோ மற்றவங்க மாதிரி இருக்க ஓப்பனாக பேசுவேன். உங்களுக்கு ஓப்பனாக என்ன அட்வைஸ் பண்ணுவோம், எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ் உங்களுக்கு கொடுப்பேன். ஷோ கூட ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் எங்கள் ஏர்லியாக வந்தால் ஏன்னா ஒரு சின்ன இடத்துல செய்கிறோம். ஆனபடியாக எவ்வளோ மக்கள் வந்து ஏர்லியாக வராங்களோ லக்கி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ நாங்கள் நிகழ்ச்சின்னு சொன்னால் நீங்கள் யோசிப்பீங்க இது வந்து ஃப்ரீயான நிகழ்ச்சியாக ஃப்ரீயாக போகலாமான்னு யோசிப்பீங்க. இல்லை, ஒரு நிகழ்ச்சியை செய்கிறேன்னா எவ்வளவு செலவுகள் இருக்கும், எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும்ன்றது வந்து நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் தான் கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு நுழைவுச்சீட்டுகளுக்கு நீங்கள் பணம் கட்டித்தான் போக வேணும். ஸோ அதில் வந்து ஜெனரல் அட்மிஷன் இஸ் கோன் பி $20 அண்ட் விஐபி டிக்கெட்ஸ் ஆர் தேர் டூ. ஸோ நீங்கள் உங்களுடைய ஜெயாகாஷ் கிட்ட தான் நீங்கள் போய் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா $50 விஐபி டிக்கெட்ஸ் கூட இருக்குது. கம்பேர்ட் அதர் ஷோஸ் உண்மையில விஐபி இஸ் நாட் a big money. $50 nothing. அங்கே எல்லாம் பே பண்ணிக்கிறாங்க.
நாங்கள் இப்போ ஒரு ஃபேமிலி 5 பேர் இருந்தால் நாங்கள் ஒரு மெக்டானல்ஸ் ஒரு டிமான்ஸ் போனால் அது அப்படியே ஒரு $30-40 வந்துடும். ஸோ இது ஒரு $50 VIP tickets is really nothing as you already mentioned. அதான் நம்ம உள் வாங்கியிருக்கிறேன் நான் எல்லாரும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய தான் இந்த ஷோ நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நானும் வந்து அனுபவிச்சு வந்தால் தானே. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தெரியாமலே நிறைய சர்ப்ரைஸ் அந்த ஷோஸில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் நீங்க வந்து பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் நாங்கள் சொன்னோம்னா நீங்கள் யோசிப்பீங்க இது ஏற்கனவே நிகழ்ச்சியை பார்த்த மாதிரி தானே, அப்போ நாங்கள் போகாமல் நிற்கலாம்னு. ஆனால் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. அண்ட் as we already mentioned, he is here for the first time for a show like this. ஸோ இவரான கலைஞர்களை நாங்கள் சந்திக்கிறதுக்கான சரியான வாய்ப்பு இதுதான். இதுக்கு அப்புறமாக திருப்பி எப்போ வேறு எங்கள் ஒருத்தர் படத்தில் உள்ள பாடல்களும் இருக்குது, மெகா நியூஸ் போட்டுருக்காங்க. ஓகே, ஆசம். சரி, இப்போ இந்த டிக்கெட்டுகளை வந்து பெற்றுக்கொள்ளணும் என்றால் இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறோம் இது வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக எங்களுடைய ஈழத்து கலைஞர்கள் தான் முழுமையாக இதில் பங்கேற்க போகிறார்கள். அதில் குறிப்பாக எங்களுடைய ஜெயா ஆகாஷ் ஒரு முன்னணி கலைஞர், எங்கள் எல்லாருக்கும் பெருமை சேர்த்த ஒரு கலைஞர்னு நாங்கள் இதில் கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். இந்த நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஹவுஸாக தான் இருக்க போகுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹாலில் நீங்கள் நிறைய ஆசைப்பட்டு 2000-5000 பீப்புளை கூப்பிட்டு நீங்கள் செய்ய நினைக்கல, ஒரு 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 500-600 பேர் வரக்கூடிய ஒரு மண்டபத்தை தான் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இது வந்து முழுமையாக ஒரு சக்ஸஸாக இருக்கும். ஸோ எக்ஸாக்ட்லி. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் ஃபுல் ஹவுஸுக்கு மேலால் தான் இருக்கும். சில நேரம் நீங்கள் ஆக்களை திருப்பி அனுப்ப வேண்டிய ஒரு சூழலை ஏற்படலாம்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்காக நான் நினைக்கிறேன் அந்த அண்டே வந்து டிக்கெட்டை வாங்க தவிர்த்து கொள்ளணும். எனக்கு இப்போ கவலையாக இருக்குது, மக்கள் வந்து திரும்பி போகக்கூடாது, வெளியாக வந்துட்டாங்கன்ட்டு அவங்களுக்கு வந்துடுவாங்க. கண்டிப்பாக. ஸோ இதனாலே சொல்ல வரணுண்டா டிக்கெட்டுகளை வந்து மக்கள் முதலே பெற்றுக்கொள்றது வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் 2 நாள் தான் இருக்குது இந்த நிகழ்ச்சிக்கு. ஸோ யாரை டோரில் தான் நான் அதை ஒன் மேன் ஷோன்றபடியாக நாங்கள் இங்கே வச்சு இது பண்ணாமல் நான் ஒரே இடத்துல அங்கே தான் வாசலில் தான், அதாவது நான் வெளியே வர சொல்லிடாரு. ஸோ உங்களுக்கு ஃபோன் அடிச்சு நாங்கள் புக் பண்ணல வருது வைக்கிற நாள் வைங்க அங்கே வைங்க, ஸோ மெனி கால்ஸ். அப்போ என்ன ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ண புக் பண்ணலாம்னு சொல்லுங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-415-5562. இது அப்படியே வந்து உங்களுக்கு வியூவர்ஸுக்கு சொல்லுங்க. நான் டிக்கெட்டை நான் அவர்கிட்ட நேரடியாக பெற்றுக்கொள்ளும். 414-5562. 416-414-5562. ஆசம், தேங்க்யூ ஸோ மச். சரி, இப்போ உங்கள்கிட்ட இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி நான் கேட்கணும்னு நினச்சேன். நான் கிருபாண்ணா, இப்போ உங்களை எனக்கு இப்போ பல வருடமாக தெரியும். நான் கனடாவுக்கு வந்து போகிற டைமில் இருந்து இப்போ ஃபுல்லாக மூவ் பண்ண பிறகு உங்களை நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 5-6 வருஷமாக எனக்கு தெரியும். ஸோ எப்பயுமே சிரிச்ச முகத்தோடு உங்களோட இதில் பேனர்லேயே அதான் சொல்லுது, சர்வீஸ் வித் ப்ராட் ஸ்மைல் தான் எழுதியிருக்கிறீங்க. ஆனால் அது உண்மைதான். அது வந்து சும்மா ஒரு ஸ்லோகனாக இல்லை, இது வந்து உண்மையான விஷயம் தான். நீங்கள் உங்களை எப்பயும் ஒரு சிரிச்ச முகம் சந்தோஷமாக தான் நான் பார்த்துருக்கிறேன். மற்றது யூ ஆல்வேஸ் லைக் எ வெரி ஈஸி கோயிங் அண்ட் வெரி சில் பர்சன். அதனால தான் நீங்கள் எல்லாத்துக்குமே ஈஸி என்று பேர் வச்சிருக்கீங்க. ஈஸி ஹோம், ஈஸி நியூஸ், ஈஸி என்டர்டெய்னிங் நைட். என்னுடைய ஜீப்புக்கும் ஈஸி ஹோம் தான். ஈஸி ஜீப், அது ஓசி ஜீப். ஈஸி என்ட்ரிங் கனடா கம்பெனிக்கெல்லாம் இனி வார ஷோ எல்லாம் பெரிய இவெண்ட்லாம் செய்கிற ஐடியாக்கள் இருக்குது. ஈஸி என்டர்டைன்மெண்ட் கனடாக்குள்ள தான் செய்ய போகிறோம் இந்த ஷோக்கள். அதெல்லாம் ஈஸி என்ட்ரு எல்லாத்தையும் உங்களுடைய ஈஸி என்ட்ராக்கு அர்த்தம் இருக்கணும், சும்மா பேர் வைக்கிறது இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கேற்ற அந்த என்னுடைய வே தான் அந்த ஈஸி எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஆமாம் ஆமாம், அதான் கூட. ஆமாம், இல்லை அதுவும் தெரிஞ்சு வச்சிருக்கணுமே, ஒரு காரணம் இருக்கும். எல்லாத்துக்கும் நீங்க ஏன் ஈஸி என்று பேர் வச்சிருக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கண்டிப்பா எல்லாருக்கும் இல்லை. இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆச்சுன்னா அடுத்த ப்ரோக்ராம் ஓசியை வைப்பாரு. இல்லை நீங்கள் ஒரு தான் அந்த கடி தந்துக்கிறீங்க. ஓகே, சரி. இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே எனக்கு குறிப்பிட்டிருந்தீங்க நீங்கள் தொடர்ந்தும் வந்து இவ்வாறான நிகழ்ச்சிகள் நடத்தி வருவீங்கன்னு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நேரடியாக கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இருக்குது. அதான் நீங்கள் மக்களுக்கும் சொல்லணும். எனக்கு சொன்னால் மக்களுக்கு சொன்ன மாதிரி, ஆனால் அதை உங்களோட வாயாலே சொன்னால் எனக்கு இன்னும் நல்லா இருக்கும். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க தொடர்ந்து இவ்வாறான நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்தி வருவீங்கன்னு. தொடர்ந்தும் எங்களுடைய கலைஞர்களை மட்டும் முன்னிலைப்படுத்தி சொல்லக்கூடாது. இங்கே வந்து உண்மையிலே இந்திய கலைஞர்கிட்ட படங்கள் கட்டாயம் தேவை. இங்கே அது இல்லாமல் உண்மையாக சும்மா சொல்லக்கூடாது. இந்தியன் பாடல் இல்லாட்டி இங்கே யாருமே சபை பண்ண முடியாது. ஆனால் பெரிய ஆர்டிஸ்டாக கொண்டு வந்தாலும் எங்கட கலைஞர்களுக்கு முதலிடம் ஒரு பங்கு எங்கட கலைஞரை வச்சு தான் செய்கிறது. ஓகே, இப்போ அங்கே 40% இங்கே 60% எங்கட ஆக்கலான் இருப்பார். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். மற்ற மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை அப்படிதான். இப்போ நான் இல்லை படம் கூட பண்ண அப்படி தான் ஒத்துக்கொள்ளும். இந்த சோலோவாக போக முடியாது. இருக்கலாம், எந்த ஊடகங்களாக இருக்கலாம், இந்திய கலைஞர்கிட்ட பாடல்களோ நடிப்போ படங்கள் எல்லாம் செய்ய முடியாது. அதை அவர்களும் உணர வேண்டும். ஏன்னா உண்மையில் இவரை ஆகாச கூறினார் ஏற்கனவே ஒரு வானொலியில். உண்மையில் இந்த தமிழ்நாட்டு படங்கள் இருக்கிற இந்தியன் படங்கள், பாலிவுட்
ஹாலிவுட் என்னன்னாலும் படங்களை கூடுதல் அப்படியே பாலிவுட் படங்களை புலமிந்த மக்கள் இலங்கை தமிழ் மக்களால் தான் இன்றைக்கு பெரிய லெவலில் இந்த படம் ஓடிக்கொண்டிருக்கிறதும் அந்த ஈவன் அவங்களோட ரேட் கூட கூடினதுக்கான அந்த புலமிந்த மக்கள்கிட்ட ஆதரவு தான். அது அவர்களும் அதை கருத்தில் எடுத்தால் உண்மையாக சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அதை ஈக்குவலாக சேர்ந்து பண்ணுறது தான் பிளான். எடுத்து அதாவது வந்து நீங்கள் தனியாக பண்ணி ஜெயிக்க முடியாது. ஸோ இப்போ இதில் கூட வந்து கிருபா வந்து எதுக்கு வந்து வேறு யாரும் சேர்க்கலன்னா நான் இப்போ ரெண்டுக்கும் சமமாக இருக்கேன். நான் வந்து இப்போ அங்கேயும் இதாக இருக்கேன், இங்கேயும் இதாக இருக்கேன். ஸோ நான் ஒரு தெரிஞ்ச மூமெண்ட்டால் ஓரளவுக்கு இது ஓகே. அடுத்த ப்ரோக்ராம் பண்ணால் டெஃபினட்டாக வந்து இன்னும் அங்கே இருக்கிற இன்னும் ஒரு பிரபலமான ஒரு நடிகரோ நடிகையோ அவங்களையும் சேர்த்துக்கிட்டு இங்கே இருக்கிறவங்க சேர்த்து தான் பண்ணணும் ப்ரோக்ராம். ஒரு படம் பண்ணால் கூட அதான் பிளானு. இப்போ எங்கள் மக்களை ஊக்குவிக்கின்ற கூட வந்து இவங்க வந்து தனியாக போய் ஜெயிக்க முடியாது. ஸோ அவங்களோட சேர்ந்து தான் ஜெயிக்கணும். ஸோ அது பேலன்ஸ் பண்ணி இப்போ வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஈக்குவலாக ஒரு படம் பார்த்தீங்கன்னா 50% அவங்க இருப்பாங்க, 50% அங்கே இருப்பாங்க. இந்த கேள்வி நான் கேட்டதுக்கான ஒரு முக்கிய காரணம் இருக்குது. இப்போ இவ்வாறான புதிய நிறுவனங்கள் வரும்போது இப்போ நான் சில நேரம் வந்து அவையில் அந்த முதலாவது ஷோவை அப்படி செய்வேன். ஸோ ஆனால் அது ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவையில் செய்யணும். நான் வந்து யாராவது பிளான் பண்ணி ஆப்பு வைக்கணும் என்று செய்யணும்னு நான் சொல்ல வரையில்லை. ஏனென்றால் என்ன வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து நாங்கள் அப்படி பழக்கிட்டோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து நாங்கள் ஒரு பிரபலியத்தை கொண்டு வருவோம் என்றதை நாங்கள் பழக்கிட்டோம். ஸோ அதை வந்து அவை கண்டிப்பாக எதிர்பார்க்கத்தான் செய்வேன். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது கஷ்டமாக தான். நான் எத்தனையோ 20 இடங்களாக நிகழ்வுக்கு போகிறேன். நிகழ்வுகளில் எங்களோட கலைஞர்கள் பேசுவார்கள், கேட்டிருக்கிறேன். காதலிய வேதனைப்படுற பார்த்துருக்கிறேன். அதில் பார்க்கல உங்கள்கிட்ட நான் இந்த கேள்வி கேட்டதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் முழுமையாக வந்து எங்களுடைய கலைஞர்களை வளர்க்கணும் என்ற எண்ணமுடையவர் என்றதுக்காகத்தான் இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்டே நேரடியாக கேட்டேன். ஏனென்றால் இப்போ எங்களுடைய கலைஞர்களை ஒரு ஃபில்லஸாக மட்டும் நாங்கள் உபயோகிக்காமல் அவர்களுக்கும் ஒரு முன்னிலைப்படுத்தி ஒரு மேடையை அமைச்சு கொடுக்கணும் என்றது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு வேண்டுகோள். எங்களுடைய கலைஞர்கள் நிறைய பேருக்கும் இந்த வேண்டுகோள் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வேதனை வந்து அவர்களுடைய மனதில் கண்டிப்பா இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஏர்லியா இந்த கேள்வியை கேட்டேன். நீங்களும் கண்டிப்பா எவ்வளவோ அடிபட்டு திண்டாடி ஏதோ வேட்டையாடி தான் நீங்க இவ்வளவு நிலைக்கு வந்திருக்கிறீங்க. சர்வை பண்றதுனால போராட்டங்கள் இருக்கு. கண்டிப்பா. சரி, ஃபைனலா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா எங்களுடைய வியூவர்ஸுக்கு ஒரு நிகழ்ச்சி சம்பந்தமாக? இல்லை, உண்மையாக எங்களை உறவுகள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னென்றால் அந்த நிகழ்வு வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற இது உங்களோட நிகழ்வு. நான் என்ன இவ்வளோ காலமாக இவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்கிறேன். அப்படியே எனக்கு தனிமையாக இந்த ஷோவை செய்கிறேன். வந்து வெற்றி பெற வேண்டும் உண்மையாக அன்புடன் அழைத்து கொள்ளுகிறேன். நிச்சயம் இந்த ஷோ நீங்கள் வந்தால் சந்தோஷமாக தான் கிட்ட போவீங்க. பட் அது டிடிக்கும் கிட்ட நன்றி சொல்லணும். ராஜ்யாக்கா நான் அப்படின்னு செய்கிறேன்னு சொன்னோன்னே நான் உண்மையில் டிடிக்கோ செந்தாமரைக்கோ பெரிய லெவலில் ஒன்று நான் செய்யலை. இருந்தாலும் அக்கா உண்மையாக வந்து கிருபா அப்படி செய்யுங்க என்ற அந்த முதலிடம் கொடுத்து கிளிப்லேயும் அரேஞ்ச் பண்ணி இப்படி ஒரு இன்டர்வியூஸ் அந்த சந்தர்ப்பத்துக்கு டிடிக்கு நன்றிகள். சரி ஜிடி, உங்கள்கிட்ட இந்த லாஸ்ட்டாக ஒரு கேள்வி ஒன்று. As I said, you are new face to this I would say entertainment field இல்லையா? So how do you feel to be part of this? நிறைய புதிய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய புதிய கலைஞர்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அவர்களை பற்றி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயா, குறிப்பாக ஜெயாகாஷ் அவர்களை சொல்லணுமா இருந்தால் லைக் அவர் வந்து எங்களுக்குள்ள ஒருத்தர். அதனால அவரில் அந்த வேறுபாடை நான் பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் அவரோட சக்ஸஸை இங்கே குறிப்பிடலை இது வரைக்கும் யாரும். சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 45-50 படங்களுக்கு மேலே அவர் நடிச்சிருக்கிறாரு. அதில் வேறு மொழியில் கூட 15 சக்ஸஸ் வெற்றி படங்கள் கொடுத்துருக்கிறாரு. ப்ளஸ் தமிழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழில் மட்டுமே இப்போதைக்கு 15 படத்துக்கிட்ட அதுக்கு மேலே வந்துட்டு. ஸோ இப்போ அடுத்தடுத்து வரப்போகுது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு கலைஞரோட நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம். அது எங்களோட நாட்டில் இருந்து வந்த ஒருத்தருக்காக நம்ம பண்ணுறோன்னு சொல்லும்போது எங்களுக்கு அது பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தினமும் ஒரு விஷயத்தை நாங்கள் படிக்கிறோம், கற்றுக்குறோம், புதுசாக இருக்குது. அதனால it's really good. Awesome. சரி, for all the ladies out there, I have a special information for you guys. So நீங்கள் யோசிக்கலாம், ஓகே எல்லாம் நல்லா இருக்குது, பட் I need something more important to go to the showன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக தலை அஜித்தை பிடிச்சிருக்கும். எல்லாரும் வந்து இப்போ ஒரு தமிழ் ஜோர்ஜ் க்ளூனி மாரி தான் அவரை பார்க்குறீங்க. ஸோ பட் there was like ஒரு சார்ட்ஸ் மாதிரி இருக்குது ஆக்டர்ஸை பற்றி. ஸோ அதில் வந்து தலை அஜித்துக்கு முன்னாலே ஒரு ஆள் இருக்கிறார் ஆஸ் த பெஸ்ட் லுக்கிங் மேல் ஆக்டர் என்று சொல்லி. அது யாராக இருக்கலாம்னு எனக்கு தெரியல. நாங்கள் ஒருக்கா ஜூடியாட்டே கேட்டால் அது தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக குறிப்பிட வேண்டிய இன்னொரு விஷயம், தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங். என்னன்னு சொன்னால் இப்போ ஆல் இந்தியா லெவலில் இருக்கிற மூவி ஆக்டர்ஸில் வந்து 100 ஹேண்ட்ஸம் கைஸுக்குள்ள எங்களுடைய ஜெயாகாஷ் அவர்கள்
அஜித்துக்கு முன்னால நிக்கிறார். ஸோ அதுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். ஸோ அவர் கொஞ்சம் ஓவரா வைக்கப்படுறார். பட் திஸ் இஸ் a very good point for all the ladies out there. இந்த வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வந்து நேரா பார்க்கணும். இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் தான் நடிப்பேன்னு வேற சொல்லிட்டேன். ஸோ இப்போ இன்னும் he's all stylish and all perfect, looks the same. முன்னாடி நீங்க நடிக்க தொடங்கி கொஞ்சம் ஸ்லிம்மா இருந்தீங்க. இப்போ நான் பெரிய ஸ்லிம் இல்லை நான் சொல்றதுக்கு. பட் யூ ஸ்டில் லுக் ஆசம் அண்ட் ஐ டெஃபினெட்லி திங்க் யூ டிசர்வ் தட். ஸோ ஆல் தி லேடிஸ் அவுட் தேர், உங்களுக்கு இது சரியான வாய்ப்பு. ஜெய ஆகாஷோட இணைஞ்சு நீங்க ஒரு செல்ஃபி எடுக்கலாம். அதுக்கான வேற ஒன்றும் நீங்க செய்யலாம். அதை கட்டி பிடிச்சி எல்லாம் கிஸ் பண்ணி போடாதுங்க, அது வேற பிரச்சனை ஆயிடும். கிருபானா வந்து நீங்க ஓப்பனா போய் பழகலாம், அவரோட எல்லாம் நீங்க பேசலாம்ன்ற ஒரு ஓப்பனா உங்களுக்கு ஃப்ரீயா எல்லாம் ஒரு இது விட்டுருக்கிறாருன்றதுக்காக நீங்க வேற மாதிரி பிள்ளை ஒன்றும் செஞ்சு போடாதுங்க. வந்து எல்லாரும் படம் எடுக்கலாம். வந்து படம் எடுத்து பேசி கதைச்சு பேசி என்ன ஆசைகள் என்னென்னா கேட்டு இப்படி ஐடியா இருக்குது இப்படி ஐடியா இருக்குது நம்பிட்டு பேசலாம் ஆகாஷ் கூட. ஸோ உங்களுடைய மக்களை தவிர்த்து எல்லா கலைஞர்களும் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும். அவர் ஏற்கனவே ஓப்பனாகவே எங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறார். எங்களுடைய கலைஞர்களுக்கு, ஈழத்து கலைஞர் எல்லாருக்குமே தன்னால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக செய்து தர வேண்டும். ஸோ திஸ் வுட் பி த பெர்ஃபெக்ட் டைமிங் டு come to this show and approach Mr. J. Akash and get your feelings out, get your productions out, let him listen to everything, let him see everything, and I'm pretty sure he will include you in one of his next movies or whatever it is. அவருடைய படத்துக்கு கண்டிப்பாக இசையமைப்பாளர்களும் தேவை, பாடகர்களும் தேவை, அவர்களையும் கண்டிப்பாக உள்வாங்குவார். ஸோ டெஃபினெட்லி கம் அண்ட் அப்ரோச் திஸ் ஆசம் காய். எங்களில் ஒருவர் தான் எங்களுடைய ஜெய ஆகாஷ். ஸோ டெஃபினெட்லி தேங்க்யூ ஸோ மச் கிருபா அண்ணா, இவ்வாறான ஒரு கலைஞரை வந்து நீங்கள் அழைத்து வந்ததுக்கு. அண்ட் மென்மேலும் உங்களுடைய இந்த முயற்சி வந்து வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ். நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ. சேம் ஹியர். சரி நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக ரசிச்சிருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி 5 மணிக்கு தமிழிசை கலாமன்றம் 1120 டேப்ஸ்வொர்க் ரோட்டில் யூனிட் 3 அமையப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கண்டிப்பாக போய் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குங்க. டிக்கெட் ப்ரைஸஸ் ஆர் ஜெனரல் அட்மிஷன் $20 and VIP tickets $50. And I hope to see you guys there. மீண்டும் இன்னும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஸ்டீவ் கிளிஃப். நன்றி, வணக்கம்.